வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூ பார்த்துடலாங்க. இன்னைக்கு நான் கொடுத்திருந்த கீ வேல்யூ 24,664. மார்க்கெட்டு மார்னிங்கே வந்து அங்கிருந்து க்ளோஸ் வைக்க முடியாம பிரேக் டவுன் ஆன மார்க்கெட் 1 2 3 சப்போர்ட், இந்த 3 சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்குங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு மார்க்கெட்டு. எகெயின் அதை 2வது சப்போர்ட்டுக்கு மேலேயும் க்ளோஸ் வைக்க முடியாதனால எகெயின் கீழேயே திருப்பி ஃபால் ஆயிருக்கு. அவ்வளவுதான் மார்க்கெட்டு. நியூஸ் அது இது எது போட்டாலும் சரிங்க, நான் இதுதான் சொல்லுவேன். மார்க்கெட்டுங்கிறது அதனுடைய வேல்யூஸ்குள்ள மட்டும்தான் இயங்கும். நீங்க பல யூடியூப் பார்க்கலாம், பல சேனல்ஸ் பார்க்கலாம், அது ஓகே. மேக்ஸுக்கு ஒரே வேல்யூ தான். எந்த சேனல் சொன்னாலும் இந்த வேல்யூல நடக்காமல் வேற எந்த வேல்யூலையும் நடக்க முடியாது. அதுதான் வந்து மார்க்கெட். அதனுடைய வேல்யூஸ்ல மட்டும்தான் இயங்கும். இது 5 மினிட்ஸ்ல வச்சிருக்கேன். இதையே வந்து 15 மினிட்ஸ்ல வச்சிருந்தீங்கன்னா இன்னும் கிளியர் பிக்சர் உங்களுக்கு அப்படியே தெளிவா தெரியும். மார்னிங் ஓப்பன் ஆன மார்க்கெட் அங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆகுது. ரிஜெக்ஷன் ஆனதுல இருந்து நேரா இந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ல ஒரு கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாம ஸ்ட்ரெயிட்டா கீழே ஃபால் ஆகுது. அவ்வளவுதான். அந்த இடத்துல திருப்பி வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு போகுது. அங்கேயும் பிரேக் க்ளோஸ் வைக்க முடியாம அழகா திடீர்னு கீழே விழுகுது. அவ்வளவுதான் மார்க்கெட். ஸோ ஸ்டே ஆன் வேல்யூஸ். எந்த நியூஸ் வந்தாலும் காதுல ஓரமா வாங்கிக்கோங்க. அவ்வளவுதான். ஸோ மார்க்கெட்டுங்கிறது அதனுடைய வேல்யூஸ்ல தான் இயங்கும். நான் இந்த மாதம் ஓபன் பண்ணும்போதே சொல்லிட்டேன். இது செகண்ட் கேண்டிலோடைய ஹை, சாரி செகண்ட் டே உடைய கேண்டிலோடைய ஹை, அதனுடைய லோ வந்து இங்க இருக்கு. ஐ திங்க் இந்த இடம். ஸோ இந்த இடத்துக்குள்ளதான் மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிறத, கன்சாலிடேஷன் பேஸ்ல தான் வந்து ஒரு 2-3 டேஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இன்னைத்த மார்க்கெட்லயும் வந்து பாத்தீங்கன்னா டே கேண்டில் ஃபார்ம் பண்ணது பாருங்க. இன்சைட் பார் கேண்டிலா தான் இந்த கேண்டில் வந்து கீழே நேற்று லோவுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் க்ளோஸ் வச்சாலும் நம்ம வேல்யூஸோட போக கத்துக்குங்க. இப்போ நேத்திக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 நாள் இன்சைடு பாரா இருந்தது. ஆனா இந்த லோவை பிரேக் டவுன் பண்ணல. ஸோ அது வரைக்கும் மார்க்கெட்டை நம்ம டவுன்னு எடுத்துக்க முடியாது. வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க. இதே வந்து ஏன்னா இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருந்தா மட்டும்தான் டவுன்ஃபால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க கூடாது. நாளைக்கே கூட மார்க்கெட் இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா இது வரைக்கும் ஹை வரைக்கும் கூட போகலாம். ஸோ அது நம்மளால சொல்ல கூடாது, சொல்லவும் முடியாது. மார்க்கெட்டு நம்ம வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க. இதே வந்து ஸோ ஓகே, நான் கொடுத்த இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த சப்போர்ட்டை வச்சு நீங்க வந்து இன்னைக்கு நல்லா ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். பார்க்கலாம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்ல சேனல் லிங்க்ல கமெண்ட்லயும் கூட தெரியப்படுத்துங்க. நான் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிளியர் பண்றேன். மார்க்கெட் அவ்வளவுதான், சிம்பிள். இந்த வேல்யூஸ்குள்ள மட்டும்தான் இன்னைக்கு இயங்கி இருக்கும். இங்க வைக்க முடியலனாலும் இன்னைக்கு புட்டு ப்ரீமியம்லாம் நல்ல எரேஸ் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பெரிய ப்ரீமியம் அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாதுங்க சொல்லிக்கிற அளவுல. நம்ம கொடுத்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்துருவோங்க. 24,650 கொடுத்துருந்தேன். 102 பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டு டவுன் சைடுன்னு நான் மார்னிங்கே சொல்லிட்டேன். எக்ஸாக்டா 102ல அங்கேயே வந்து முடிச்சுட்டாங்க. ஒரு கால் என்ட்ரி கூட போக முடியாது. இதனுடைய ரேஞ்சுன்னு சொல்லி 73 to 102 வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன். இது எல்லாமே இங்கேயும் டிக்ளேர் ஆயிருச்சு. இதே 73ல நல்லா பாருங்க, அதே வந்து புட் என்ட்ரி எடுக்குது. சரிங்களா? அது எடுத்த என்ட்ரி உடனே ப்ராஃபிட் வந்து உடனே கொடுத்துரும். 73 to 102 அவ்வளவுதான். ஏன்னா இதனுடைய வேல்யூஸோடைய பவர் அப்படிங்க. இந்த இடம் வந்தாதான் பிரீமியமே கொடுக்க முடியும். ஸோ சாரி, இது ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப பாருங்க 73க்கு. அப்போவும் மார்க்கெட்டு இங்க 73க்கு கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்கும். நல்லா பாருங்க, 73 நான் விலை கொடுத்துருக்கேன். கரெக்டா 72.60ன்னு க்ளோஸ் வச்சிருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்த போதே. எக்ஸாக்டா அந்த இடத்துல வச்சு மார்க்கெட்டை இங்க இருந்து புட்டு சைடு பிரீமியம் ஹை எவ்வளவு 130 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அவ்வளவு வேண்டியது இல்லை. நீங்க எவ்வளவு இங்க இருந்து அங்க வந்தாதான் அந்த முடிவு எடுக்கப்படும்ங்கிறது தான் அதனுடைய வேல்யூஸ் உடைய மதிப்புங்க. மார்க்கெட்டுங்கிறத
நான் வந்து ஆப்ஷன் பிரீமியம் மூலமாவே நான் வந்து தெரியப்படுத்துறேன். மார்க்கெட் அப் சைடா டவுன் சைடா அப்படிங்கிறது. நான் இங்க கொடுக்கக்கூடியது கால்ஸ்க்காகவோ மற்ற எந்த விஷயத்துக்காகவும் கிடையாதுங்க. மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஸ்ட்ரைக் பிரைஸை வச்சு நீங்க சொல்ல தெரியணும், கத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா இதை வச்சே நம்ம வந்து இது ட்ரெண்ட் அனலைசிஸ் மட்டும்தான் நான் சொல்ல வரேன். சரிங்களா? ஏன் நான் அந்த 73ல இருந்து நான் நேத்திக்கே அந்த வேல்யூ சொல்றேன். 73 to 102 அப்படிங்கிற வேலையை நான் ஏன் நேத்திக்கே சொல்லணும் சொல்லுங்க. ஸோ அதுதான் மார்க்கெட். ஓகே, அடுத்தது இங்கேயும் அதே செகண்ட் டைம் 73க்கு வந்திருக்குது. 72 வந்து அழகா திருப்பி 102 இமீடியட்டா வந்து கொடுத்துருக்கு. ஆனா சொல்லிக்கக்கூடிய அளவுல காலையில இந்த இடத்துல கொடுத்த பிரீமியம் அளவுக்கு வேற எங்கேயுமே கிடையாதுங்க மார்க்கெட்ல இன்னைக்கு. இதுதான் பிரீமியம். மீதி எல்லாம் எரேசிங் தான். சொல்லிக்கும்படியான அளவுக்கு ஒன்றும் இல்லை. பார்ப்போம். சரி, ஓகே. அடுத்தது நான் இன்னைக்கு லெவல்ஸ் கொடுத்துருந்தேன். அது எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு மார்னிங் வந்து 9:30க்கு கொடுத்துருந்த 9:45 கொடுத்துருந்த லெவல்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாங்க. இதுவும் அதே தாங்க. எனக்கு இங்கேயே வேல்யூஸ் அரெஸ்ட் ஆயிடுச்சு. இது அழகா வந்து கீழே 546 வரைக்கும் வந்துட்டு எகெயின் வந்து இந்த ஆரஞ்சு கலர் லைனை தொட முடியாம கீழே விழுகுது. ஸோ இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் அப்சைடு போக முடியும் அப்படிங்கிறது மார்க்கெட்டோடைய ரூல். இது நீங்க யூடியூப்ல என்னோட வாட்ஸ்அப்ல கூட சிலர் டவுட் கேட்டிருந்தீங்க. இதுதான் அதனுடைய ரூலுங்க. அதாவது எங்க ஓப்பன் ஆனாலும் சரிங்க, 9:45க்கு மார்க்கெட்டு இந்த ரேஞ்சில் தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் மேக்ஸ் வேல்யூ மூலமா டெரைவ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த சைக்கிள் இன்னைக்கு டே ஃபுல்லா இப்படிதான் இருக்கும், இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ரூலுங்க. இங்க வந்து நீங்க என்ட்ரியா கன்வெர்ட் பண்ணணும்னா எப்ப வந்து இந்த ஆரஞ்சு கலர் லைனுக்கு மேல க்ளோஸ் வைக்கிறானோ அப்ப நீங்க அப் சைடு போகலாம். இதுவே ஆரஞ்சு கலர் லைனுக்கு கீழே க்ளோஸ் வைக்கும்போது டவுன் சைடுல இருக்கும் அப்படிங்கிறது பேஸான ஒரு விஷயங்க. அவ்வளவுதான். இதை நீங்க இப்படி மட்டும்தான் நீங்க பார்க்கணுமே தவிர நான் இதுல போய் என்ட்ரி எடுக்கிறேன் அதெல்லாம் உங்களுடைய விஷ். நான் கொடுக்கக்கூடியது அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துலயே வந்து டிக்ளேர் ஆயிருச்சு. கால் வந்து எவ்வளவு தூரம் மேல போனாலும் 88க்கு மேல க்ளோஸ் வைக்க முடியல. ஸோ அதனாலதான் மார்க்கெட்டு ஃபால் ஆகுது. சரிங்களா? ஸோ அது இங்க வந்து பாத்தீங்கன்னா இதே இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சு மேல தூக்குறாங்க. ஸோ இந்த இடம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். நீங்க இந்த இடத்துல எல்லாம் போய் என்ட்ரி போடணும்னு நான் சொல்ல வரல. ஆனா நீங்க நான் நேத்தே உங்களுக்கு சொல்லிட்டேன் 73ன்னு. 73க்கு அழகா வந்து என்ட்ரி எடுக்குது. அதை வந்து நீங்க எடுக்கலாம், எடுக்காம போகலாம், அது வேற விஷயம். ஸ்டே ஆன் வேல்யூஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல க்ளோஸ் வைக்கும் போது மட்டும்தான் நீங்க கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலயும் சொல்றதுதான். செகண்ட் கேண்டில் லோ ஹையை மார்க் பண்ணிட்டு கூட நீங்க ட்ரேட் இனிஷியேட் பண்ணுங்க. செகண்ட் கேண்டிலோட லோ 88ங்க. இங்க பாருங்க, காலோடைய ஆரஞ்சு கலர் லைன்னா அதுதான், அதான் இருக்கு. ஆனா இங்க புட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 86 இருக்குது. ஆனா அதனுடைய லோலாம் நான் இங்க போடலைங்க. இது லோவை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய வேல்யூ கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால லோவை கட் பண்ணிட்டா ஆப்போசிட் ட்ரேட்ல போகக்கூடாதுங்க. அதாவது இப்போ கால் சைடில் அப்படின்னா இதுவே வந்து மார்க்கெட்டு 2 லோவையும் கட் பண்ணும்போது மார்க்கெட் சைட்வேஸா இருக்கும் அப்படிங்கிறது இதனுடைய ரூலுங்க. இது நீங்க ஒரு நாள் நான் மார்க்கெட்ல நடக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டே ஆன் வேல்யூஸ் அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல இருந்து நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா கூட 129. நான் இது மார்னிங்கே 129ங்கிறத நான் கொடுத்துட்டேன். அவ்வளவுதான், டார்கெட் முடிஞ்சது. நீங்க 109லயே புக் பண்ணிட்டு போலாங்க. ஆனா ஃபுல் டார்கெட்ல பிடிக்கணுங்கிற அவசியம்லாம் இங்க இல்லைங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் இன்னைக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்ன கிளாரிட்டி வேணும்னு சொல்லுங்க. இது நீங்கள் 2 நிமிஷம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்க. இந்த லைனுக்கு மேலே இது நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாரிட்டி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க மார்க்கெட்டுக்கு. அந்த அளவுக்கு ஸ்டேபிளைசேஷன் ஆச்சு அப்படின்னா தான் வந்து அதுக்கு பேர் கன்ஃபர்மேஷன் அர்த்தம். 15 மினிட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, இதுக்கு கீழே ஒரு கேண்டில் கூட 86க்கு கீழே க்ளோஸே கிடையாது மார்னிங் செஷன்ல. பட் அதுவே இங்க பாருங்க, இங்க 9 எல்லா கேண்டிலும் கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. 89க்கு கீழே, 9:45க்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம இப்படிதான் இந்த விஷயத்த நம்ம பார்க்கணுங்க. உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் அதிகமா வேணும் அப்படின்னா சரிங்களா, அந்த இடத்த வரும்போது தான் நீங்க ஆப்போசிட்ல ட்ரேட்ல இருக்கலாம், தப்பு இல்லை. இங்க வந்து மேல க்ளோஸ் வைக்கும்போது நீங்க இந்த 85ல கூட நீங்க என்ட்ரி எடுத்துக்கலாம். எடுத்தீங்கன்னா 129 வரைக்கும் போகுது. அவ்வளோலாம் வேணாங்க, மேக்ஸிமம் 110ல புக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கு மேல போச்சுன்னா அது அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம.
சரிங்களா? ஸோ இதை பற்றின விஷயம் இதுதான். இது வேணும்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஒன்றும் தப்பு இல்லை. இன்னும் இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் நான் கொடுத்துட்ருக்கிறேன். பட் ஒரு கைடன்ஸ் தான். இப்போ மார்க்கெட்டை நான் இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். எனக்கு நீங்கள் இது கிளாஸ் வந்தால் தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியும். அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் உங்களை மாதிரி நானும் வந்து இங்கே மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணி ஸோ இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டு வந்ததுக்கப்புறம் நான் இதை மற்றவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிளாஸ் பேஸ் ஆரம்பிச்சது. ஸோ இதில் நான் சக்ஸஸ் பண்ணிட்டதுனால தான் இந்த யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன். சில விஷயங்களை என்னால் வந்து செபியோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் படி நான் கிடையாது. பட் ஆனால் எனக்கு தெரிந்த சில தகவல்களை சரி 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியதான். இதுக்கு பேர் காசா எடுத்துக்காதீங்க. இது புரியலன்னா என்ட்ரி எடுக்காதீங்க. என்ன நடந்திருக்குங்கிறத மட்டும் பாருங்க, போதுமானது. ஓகேங்க, நாளைக்கு மார்க்கெட்டுடைய லெவல்ஸ் பார்த்துடலாங்க. நாளைக்கு மார்க்கெட்டுக்கு 24,594 ஒரு கீ வேல்யூவா செயல்படுங்க. மார்க்கெட் வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 554, 24,554 ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா செயல்படும். அதை பிரேக் டவுன் ஆச்சுன்னா 512 வரைக்கும் போக வாய்ப்புண்டு. அதை ஆக்சுவலா நீங்க நல்லா இதுல நான் வந்து நேற்று லோவை வந்து மென்ஷன் பண்ணல. செகண்ட் டே உடைய லோ வந்து மென்ஷன் பண்ணல. ஐ திங்க் ஆமா, ஆக்சுவலா செகண்ட் டே உடைய லோ வந்து நீங்க மென்ஷன் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். 15 மினிட்ஸ்ல வச்சுக்கலாங்க. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ஆக்சுவலா வந்து செகண்ட் டே உடைய லோ இருக்கு. ஓகே, இந்த லோ தான் கரெக்ட். சரி, ஓகே, கரெக்டாக தான் இருக்குங்க. ஸோ இந்த லோவை பிரேக் டவுன் ஆகுதா அப்படின்னு மட்டும் பாருங்க. இங்கே ஆனால் மட்டும்தான் மார்க்கெட்டை ஆக்சுவலாக வந்து டவுன் சைடுக்கு பாசிபிள் அதிகம். அப்படி இல்லாத பட்சத்தில் பிளைண்டாக ட்ரம்ப் சொன்னார், அது சொன்னாங்க. அதாவது ஆக்சுவலாக நம்மளுடைய பொருளாதாரம் வீக்காக இருக்கு, அதாவது கரன்சி வேல்யூ ரொம்ப வந்து நமக்கு நம்ம வேல்யூவுக்கு குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிற அதிகரிச்சுட்டே போறதுங்கிறது ஒரு எக்கனாமிக்கலா வந்து சரியில்லை தான். பட் பிளைண்டா வந்து யாரோ சொன்னாங்க மார்க்கெட் டவுன் ஆகுங்கிற பொசிஷன்ல எடுத்து வைக்காதீங்க. நான் ஓப்பனா சொல்லிட்டேன், இந்த கேண்டில் ஒரு கீழே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் வந்து மார்க்கெட் டவுன் ஃபால் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது இல்லை, இந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்காம யாரும் வந்து ட்ரேடுக்கு பிளைண்டா எடுக்க போகாதீங்க. அதை பார்த்துங்க. ஏன்னா மார்க்கெட் இந்த ஹையில இருந்து கீழே வந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க இதுக்கு அப்படியே ஒரு சேனல் போட்டீங்கன்னாலும் கரெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டே வரும். அதுக்காக வந்து இங்கே க்ளோஸ் இல்லாம என்னால வந்து டவுன்ஃபால் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடாது. பிளைண்டா அதையும் எடுத்துக்கூடாது. ஸோ இங்க இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கிறாங்கன்னா மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சா நீங்க எடுங்க, தப்பு இல்லை. ஸோ அங்கிருந்து வந்தா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 24,554, ரெண்டாவது சப்போர்ட் 24,512. அதையும் உடைச்சா 24,452 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டுங்க நாளைக்கு. அதுவே ரெசிஸ்டன்ஸா வந்து 24,608 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா செயல்படும். இந்த இடத்துல கூட ரிஜெக்ஷன் ஆனா வாய்ப்பு உண்டு, சொல்ல முடியாது. அதற்கும் மேல ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு மேல போனா 24,638 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டுங்க. அதையும் தாண்டினா இந்த ஸ்விங், அதாவது 24,672 இது வரைக்கும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதையெல்லாம் பிரேக் பண்ணா கண்டிப்பா 24,702 வரைக்கும் போகும். அது 735 வச்சுக்கோங்க, ஏன்னா அதுதான் ஹையா இருக்கிறதுனால 735 வரைக்கும் மேல அப்சைடு எதிர்பார்க்கலாம். நான் இப்பவும் சொல்றேன், பிளைண்டா அப்சைடோ டவுன் சைடோ போகாதீங்க. கன்ஃபர்மேஷன் நல்லா கிடைக்குது, அல்லது நான் வந்து இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்லயே உங்களுக்கு வேல்யூஸ் தரேன், அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா தாராளமா உள்ள போங்க, அப் சைடு ஆகட்டும் டவுன் சைடு ஆகட்டும். ஸோ வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க, அதுவே போதுமானது. அதே மாதிரி நாளைக்கு நான் எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 24,550ங்க. இது நான் தான் நியர்பையாவே ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு இருக்கிறேங்க. இப்போலாம் அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்குமேன்னு. 24,550 கால் 112 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் சைடுங்க. இதுவே 24,550 புட்டு 49 ரூபாய்க்கு மேல இருந்தாலே மார்க்கெட் டவுன் சைடுங்க. சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்னுடைய தொலைவு வந்து பாத்தீங்கன்னா 62 ரூபாயிலிருந்து 88 ரூபா வரைக்கும் போக வாய்ப்பு உண்டு. சரிங்களா?
நான் இதை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல போட்டுக்காதீங்க. நான் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்கிறேன். அந்த விலை பேரு 112 ரூபாய்க்கு மேல இருந்து கண்டிப்பா மார்க்கெட் அப்சைட்ல தான் இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுவே 112ல ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா இவன் கண்டிப்பா வந்து இங்க இருந்து என்ட்ரி எடுப்பானுங்க. அதை நீங்க பார்த்துக்கோங்க. 49ங்கிறது இம்பார்ட்டன்ட் வேல்யூ, இதுக்கு 112ங்கிறது இம்பார்ட்டன்ட் வேல்யூவா செயல்படும். ஃபர்தரா கிளாஸ் பத்தின டீட்டெயில் மற்ற எதுவாக இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏதாவது கிளாரிட்டி வேணும்னாலும் கேளுங்க, நான் சொல்றேன். சரிங்களா? மீண்டும் நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். வணக்கங்க.